நீங்க என்னதான் உங்களோட எமோஷன்ஸை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கணும், பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாலுமே உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள்ஸோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்றதுல இருந்து நீங்க தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இதை பத்தின கொஸ்டினுக்கு தான் நம்ம பதில் சொல்ல போறோம். என்ன அப்படின்னா, ஹவு கேன் ஐ ஸ்டே அன்அஃபெக்டட் பை தி மூட்ஸ் ஆஃப் த பீப்புள் அரவுண்ட் மீ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நம்ம ஃபேமிலியில் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு நாள் ஃபுல்லாக டயர்டாக வேலை செஞ்சுட்டு ஈவினிங் உள்ளே வரும்போதே அப்பா வந்து பசங்களை கத்துவார், படிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டிவி பார்க்குறீங்க, இதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறேன்னா அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ளே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கோவமான ஸ்டேட்டில் அப்பா இருக்கும்போது அந்த வீடே கப்சிப்னு அமைதியாக இருக்கும். அவரோட கோவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்குவோம். இமீடியட்டாக டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் புக் எடுத்து வச்சு படிக்கிறோமோ இல்லையோ கப்சிப்னு அமைதியாக உட்காந்துக்குவோம். இந்த இடத்துல நீங்கள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸோட எமோஷன்ஸ் நார்மலாக இல்லைன்னா நீங்கள் சேஃபாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ உங்களை சேஃபாக வச்சுக்க அதர் பீப்புள்ஸோட எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிஹேவியரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு பீப்புளோட எமோஷனை நீங்கள் அப்சார்ப் பண்ணிக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிஹேவியரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ஸோ தட் நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களோட எமோஷன்ஸை நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா, இவர் வேற எப்போ வந்தாலும் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்ற ஒரு இரிட்டேஷனல் மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. புக் எடுத்து வச்சிருந்தாலுமே நீங்கள் படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டீங்க இல்லையா? இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸை நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை ஒரு என்விரான்மெண்ட்குள்ளேயோ இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதை விட்டுட்டு அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும். சரி, அது என்ன அப்சர்வ் அப்படின்னா, உங்களோட ஃபாதர் உள்ளே வந்தவுடனே வெளிப்படுத்தின எமோஷன் என்ன? கோவம். அந்த கோவத்துக்கு உடனடியாக நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணுங்க. அவங்களோட கோவத்தை அப்சர்வ் பண்ணி திங்க் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும், எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும். ஸோ இந்த டைமில் இந்த கோவம் உங்களுக்கானது கிடையாது. அவர் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறாரு, அந்த கோவத்தை அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை உங்க மேல காட்டுறாரு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க அவரோட கோவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான டைமை நீங்க கொடுக்குறீங்க. அண்ட் இது எனக்கான கோவம் கிடையாது, இது அவரோட டிசப்பாயின்மெண்ட்டோட வெளிப்பாடு அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நீங்க அப்சர்வ் பண்ணும்போது அதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணலாம். ஆனா இந்த அப்சர்ப்ஷன்ல அவர் கோவத்தை வெளியிட்டாருன்னா உடனே நீங்க சூஸே பண்ணாம உங்களுக்கு ஒண்ணு கோவம் வரும், இல்ல சோகமா போவீங்க. இன்னொருத்தரோட நெகட்டிவ் எமோஷனை நீங்க அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வெளிப்படுத்துற எமோஷனும் நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ நீங்க கண்டினியூஸா நெகட்டிவ் எமோஷன்ஸை வெளிப்படுத்துற என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்றதை விட்டுட்டு அப்சர்வ் பண்ண கத்துக்கோங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ டு ஆல்.